தமிழ்நாட்டில் களை கட்டும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். புத்தாடை பொங்கல் பொருட்கள் விற்பனை அமோகம். பொங்கல் சிறப்பு பேருந்துகள் மூலம் 7,59,000 பயணிகள் பயணம். தமிழ்நாடு போக்குவரத்து துறை கழகம் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவிப்பு. தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம். நல்லாட்சி லட்சியம் நிறைவேற அதற்கான முன்னோட்டமாய் 2025ஆம் ஆண்டின் தை திருநாள் பொங்கட்டும் என எக்ஸ் தளத்தில் தவிக தலைவர் விஜய் பதிவு. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள். சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் குறித்து அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு. சென்னை GST சாலையில் ஊர்ந்தபடியே சென்ற வாகனங்கள். பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதால் தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். முன்பதிவில்லா ரயில் பெட்டிகளில் முண்டியடித்து ஏறி பயணம். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலத்தூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை முதல் வருகிற 17ஆம் தேதி வரை சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். சனி மற்றும் ஞாயிறு அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 13 தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைப்பு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வருகிற 15ஆம் தேதி இறைச்சி கூடங்கள் திறக்கக்கூடாது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் அண்ணா பூ வணிக வளாகத்தில் மல்லிகை பூ விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகை 4,200 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவின் 6 மாவட்டங்களுக்கு செவ்வாயன்று விடுமுறை. இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட தமிழ்நாடு எல்லை மாவட்டங்களுக்கு விடுப்பு அறிவிப்பு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு செவ்வாயன்று நடைபெறுவதை முன்னிட்டு குவிந்த பரிசு பொருட்கள். முதல் பரிசாக மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் வழங்கப்படுகிறது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டிற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். வாடிவாசல் பகுதிகளில் மெட்டல் டிடெக்டர், மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தின் ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம்.
பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வருகிற 15ஆம் தேதி நடைபெறவிருந்த யுஜிசி நெட் தேர்வு ஒத்திவைப்பு. மறுதேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வருகிற 17ஆம் தேதி வரை 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள இவிஎம் இயந்திரங்கள் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைப்பு. 284 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 308 விவிபேட் உள்ளிட்டவைகள் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதுவரை 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை என கூறி வேட்பாளர்கள் வாக்குவாதம். சிசி கேமரா பார்க்க சொல்லுங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம். சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவிப்பு. அறுபது ஆண்டுகளாக சமூக நீதி பேசும் தமிழ்நாட்டில் தலித்துகள் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார்கள். ஒசூரில் நடைபெற்ற வள்ளலார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் ஆர்.என். ரவி பரபரப்பு பேச்சு. ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். உரிய அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. கோவையில் இளைஞரை கன்னத்தில் அறைந்த காவலர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம். 4 வீதிகளில் வலம் வந்த 5 தேர்களை வடம் பிடித்து இழுத்துச் சென்ற பக்தர்கள். தஞ்சை பெரிய கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி நான்கராஜ வீதிகளில் வீதி உலா வந்த நடராஜ பெருமாள். மும்மாரி மழை பொழிய நெல்மணிகளை தூவி வழிபாடு நடத்திய பக்தர்கள். அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் வரும் 20ஆம் தேதி கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கல். தை மாத முதல் வேலை நாள் சுபமுகூர்த்த தினம் என்பதால் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு. சென்னையில் 5 மாதங்களில் 2117 பேரை கைது செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடைய நபர்களை கைது செய்த காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் அருண் பாராட்டு. (2047) ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க ஒவ்வொரு குடிமகனும் உழைத்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்தை பிரதமர் வழங்குவார் என நம்புகிறோம். பிரதமர் மோடியிடம் அதே மேடையில் கோரிக்கை முன்வைத்தார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா.
உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் ஒரே நாளில் 1 கோடி பேர் புனித நீராடினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து நீராடி சென்ற ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. திருப்பதி மலைப்பாதையில் ஆந்திர அரசு பேருந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்து. 3 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து பாதிப்பு, பயணிகள் அவதி. வங்கதேச எல்லை தடுப்பு விவகாரத்தில் நீடித்து வரும் பதற்றம். இந்தியாவுக்கான வங்கதேச துணை ஆணையர் நூருல் இஸ்லாமுவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன். காசா பள்ளியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். பாலஸ்தீனியர்கள் 5 பேர் கொலை. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் பேண்ட் இன்றி பயணித்த மக்கள். குழப்பத்திற்கு மத்தியில் மகிழ்ச்சி என்ற நோ ட்ரவுசர்ஸ் டியூப் ரைட் ட்ரெண்டின் கொண்டாட்டம். இனி ஜெயம் ரவி என தன்னை அழைக்க வேண்டாம், ரவி மோகன் என அழைப்பதையே விரும்புகிறேன் என்றும் ஜெயம் ரவி அறிக்கை. சித்தா படப்புகழ் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் துஷாரா நடித்த வீர தீர சூரன் படத்தின் கல்லூரும் பாடல் 2 நாட்களில் 2 கோடி பார்வையாளர்களை கடந்தது. ஹிப்ஹாப் ஆதி எழுதி இசையமைத்து பாடிய சுயாதீன பாடல் வெளியீடு. தானே வந்தேன் தனியா நின்றேன் என்ற சர்டிஃபைட் செல்ஃப் மேட் பாடல் வைரல்.